அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். எப்போவுமே வெண்டைக்காயில் நம்ம நிறைய ரெசிபி பண்ணியிருப்போம். இப்படி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக வெண்டைக்காயோட துவரம்பருப்பு சேர்த்து இந்த புதுவிதமான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நம்ம சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை வாஷ் பண்ணி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நீட்டாக தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது, சின்னதாகவும் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காவை கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. வெண்டைக்காய்க்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். மொத்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நம்ம லேட்டராக ஆட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ வெண்டைக்காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெண்டைக்காய் ஒரு சைட் மிதமான சூட்லேயே வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம், வறுத்தரைச்சி ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான சாமான்கள்லாம் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னு நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 9 நீட்டு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெண்டைக்காய்க்கு உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச துவரம்பருப்பு உள்ளே சேர்த்துடலாம். கூடவே அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச வெந்தயம் அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். லாஸ்ட்டாக வரமிளகா எடுத்து வச்சுருந்தோம், அதையும் நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா செவக்க வறுபட்டு வரணும். அதனால் மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. அதே மாதிரி வரமிளகாயும் ரோஸ்டாகி வரணும். அந்தளவுக்கு நம்ம வறுக்கணும். வரமிளகா கலரும் மாறக்கூடாது, ரோஸ்ட்டாக ஆகி வரணும். அந்தளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வறுக்கணும். இந்த அளவுக்கு பருப்பு நிறம் மாறி வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுருங்க. இப்போ வறுத்தது கூலானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா பவுடராக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி இதை நம்ம ஒரு சைடு வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு நம்ம போட்டதுக்கு இப்போவும் பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கி வந்தாச்சு. இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கணும். இதையும் நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம தக்காளி பியூரி தான் இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா அதுக்கு 2 பழுத்த தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரஃபாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். பியூரியாக அரைச்சி எடுத்துப்போம். தக்காளியோட அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிற வெண்டைக்காவை பொறுத்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கணும். நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்ததுக்கு எனக்கு 2 தக்காளி பழம் சரியாக இருக்கும். தக்காளி பியூரி அரைச்சி ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ வெண்டைக்காய் வதக்குனா அதே பேனே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்க போகிறோம். லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருந்தோம். புளிக்கரைசல் சேர்த்து 1 கப் அளவுக்கு இருக்கும். கொதி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பியூரி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. இப்போ அது ரெண்டுமே சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போக கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி வறுத்தரைச்ச பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்த உடனே டக்குன்னு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா டக்குன்னு கட்டி தட்டிடும். கட்டி தட்டாமல் இந்த அளவுக்கு கலந்துருங்க. இப்போ இதில் மொத்தமாக மீதி உப்பு, ரெசிபிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நம்ம இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து கொதி வர ஆரம்பிக்குது. கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் நான் இன்னொரு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் கன்சிஸ்டன்சியை மேட்ச் பண்ணுறதுக்கு. இப்போ இது எல்லாம் சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் அதை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம் பருப்பு ஆட் பண்ணுறது. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு 2ஐயும் வாஷ் பண்ணி ஒன்றா போட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம். நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. அதை நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் சேர்த்து கொதி வருது. இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லத்தையும் போட்டுருவோம். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரதுக்குள்ளே ரெசிபிக்கு தாளித்து கொட்ட போகிறோம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால நான் போடலை. இருக்கிறவங்க கடுகு பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்து அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட அருமையான வெண்டைக்காய் துவரம்பருப்பு சேர்த்து ஒரு வெண்டைக்காய் தளரல் ரெசிபி. இதுக்கு பேர் வெண்டைக்காய் தளரல். அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும். வரமிளகா அரைச்சி விட்டு அந்த பொடி இன்னும் வாசனையாக இருக்கும். பருப்பெல்லாம் போட்டிருக்கோம். வெண்டைக்காவே வதக்கியிருக்கோம். ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு தடவை வெண்டைக்காய் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.